ஆம்புஷில் போகும்போது மேலேருந்து ஃபயர் பண்ணும்போது என்னோட எஸ்கார்ட்டில் இருக்கக்கூடிய கன்மேன் ஒரு கமாண்டோவோட கழுத்தில் குண்டுப்பட்டு ரத்தம் அப்படியே கொட்டுது. அவர் இறந்துட்டார். அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் நான் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கொடுமையாக இருக்கும். அதனால் அப்படியே பழகிடுச்சு அப்படி இப்போயே. பட் ஆனால் அந்த அது ஒரு அனுபவம் இல்லைங்களா, ரொம்ப இருக்கும். பல சம்பவங்களில் என்னோட உயிர் கூட பாதிப்புலாம் வந்திருக்கு. அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மணிப்பூர் கலவரங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுறாங்க, இன்சர்ஜன் குரூப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே இருக்க காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசோட இந்த ஆர்மி, சிஆர்பிஎஃப் எல்லாருமே அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க, பல்வேறு விதமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அட்டாக்ல மேலே சுடுவாங்க, பாம்பு போடுவாங்க, ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இது ஒன்று கூட நம்ம பார்க்க முடியாது. கம்பேரே பண்ண முடியாது. தமிழ்நாடு ரொம்ப ஒரு அமைதியான மாநிலம். மக்கள் வளர்ச்சி அடைவர்கள், மக்கள் சட்டத்தை மதிக்கிறவங்க. இங்கே எல்லாருமே ஒன்றாக வாழணும் கூடிய அந்த ஒரு நல்ல மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் கொண்ட ஸ்டேட் இது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுற பிரிவினைவாதிகள் கரெக்ட். பிரிவினைவாதிகள் இருக்கிறதுனால அங்கே வேறு மாதிரியான நான் பணிபுரியிறப்ப, அதாவது காவல்துறையில் பதக்கங்கள், மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், இல்லை குறிப்பிட்ட இயர் ஆஃப் அந்த விஷயங்கள், அந்த கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இது அங்கே இருக்க அந்த டிஜிபி கொடுத்த டிஸ்க். அங்கே நான் கவுண்டர் இன்சர்ஜென்சி, அந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிரான அந்த ஆப்ரேஷன்ஸில் கமாண்டோவில் இருக்கும் போது என்னோட வேலைகளை 2012, 2013 அங்கே இருந்தேன். அதுக்கான அந்த இது கொடுத்து அந்த பணிக்கான அந்த டிஜிபிஸ் கமெண்டேஷன் டிஸ்க்குன்னு கொடுப்பாங்க. மணிப்பூர் அந்த டிஜிபி. ஆமாம், ஒரு வருடத்தில் ஒரு 50 பேருக்கு மொத்தமாக கொடுப்பாங்க. உயர் அதிகாரிலேருந்து காவல் ஆணையர்கள், கான்ஸ்டபிள்ஸ் வரைக்கும் ஒரு 50 பேருக்கு கொடுப்பாங்க. 2013 வருடம் எனக்கு கிடச்சிது. 11 இயர்ஸாக இருக்குது. என்னோட யூனிஃபார்மில் டெய்லி மாற்றி போடுவேன். யூனிஃபார்ம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. வரும் யூனிஃபார்ம் நம்மளுக்கு அது ஒரு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஸோ அந்த யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 மெடல், இது விடுதலை பெற்ற 75 வருடத்துக்கு கொடுத்த பேட்ச். இது நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு ஜனாதிபதி பிரசிடென்ட் அவர்களுடைய கலர்ஸ் கொடுத்ததுக்காக கொடுத்த மெடல். இது அத்திவரதர் டியூட்டிக்காக கிடைச்ச மெடல். இந்த மாதிரி ஒன்று கொடுக்கும் போது தான் நம்ம கடந்து வந்த பாதை, நம்மளோட பணிகளை. இந்த யூனிஃபார்ம் நம்ம டெய்லி காலையில் எடுத்து போடுவோம் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது ஒரு டைம் ஒரு 2 செகண்ட் பார்ப்போம். அந்த 2 செகண்டில் தான் நம்ம கடந்து வந்த பாதை தெரியும். இட்ஸ் எ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் யுவர் பாத்ஸ் அண்ட் வாட் யூ ஹவ் டன். அண்ட் இதெல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் நான் அதை வச்சிருக்கேன். நான் தமிழ்நாடையும் மணிப்பூரையும் கம்பேர் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு எந்த கம்பேர் பண்ண முடியாது. தமிழ்நாடோட ஒரு பெரிய மாவட்டத்தோட ஜனத்தொகை தான் அங்கே இருப்பாங்க. 30 லட்சம் மக்கள் தான் மொத்தமே அந்த மாநிலத்தோட டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக வேணும். ஐ ஃபீல் நிறைய பேர் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயங்கள் கிடைக்குது, ஈஸியாக கைக்கு வந்துடுது. அதனால் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், ஷார்ட்கட் வேணும்னு நினைக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. அந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின். அந்த ஷெடியூலிங் த டே, எத்தனை மணி நேரம் படிக்கணும், என்ன படிக்கணும், எப்போ பிரேக் எடுக்கணும், இந்த டிசிப்ளின் வேணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். 2வது நான் சொன்ன கன்சிஸ்டன்சி. இது தெரியணும். 2 வருஷம் நம்ம பிளான் பண்ணி படிக்கணும், எக்ஸாம் எழுதணுங்கிறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற அந்த உழைப்பு, அந்த கவனம், அந்த பெர்சவரன்ஸ் இருக்கணும். அந்த மன தைரியம் வேணும். மத தைரியத்தை வளர்த்துக்கணும். 3வது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கஸ். எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு மற்ற கனவுன்னு பிஸ்னஸில் போவாங்க, வேலைகள் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க கவனம் சிதறும். படிப்பு பார்ட் டைம் வச்சுக்குவாங்க. ஒரு ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது. வரும் நீங்கள் சொன்னது தான், ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது. லைஃப்பில் நம்ம உயர்றதுக்கு என்றைக்குமே ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது. சரியான உழைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கலாம். பட்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களோட அந்த உழைப்பு, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியும். அந்த தன்மை ஐ ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மன தைரியத்தை வளர்த்துக்கணும். மன தைரியம் வளர்த்தா தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டம்னாலும் வாழ்க்கையில் நம்ம அதை தாண்டி போய் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும். இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கல எல்லா விஷயத்துலையுமே. பட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டுமே இட்ஸ் லைக் எ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். இருமுனை கத்தி மாதிரி தான். அதை நம்ம எப்படி சரியாக உபயோகிக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா த கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லைஃப் இப்போ ரொம்ப நிறைய வந்துடுச்சு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்து தான் நாங்கள் அந்த பேப்பரில் நோட்ஸ் எடுப்போம். ஹிந்து பேப்பராக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம். இப்போ அந்த பேப்பரையே கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு உங்களுக்கு ஒரு புக்காக கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு.
பட் அதை உபயோகப்படுத்தும் போது அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடிப்படை விஷயங்கள், அது வந்து தவறுறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பில்டிங் வந்து மேலே நம்ம கட்டிட்டு போக முடியும் இல்லைங்களா. ஸோ உங்களோட அடித்தளம், உங்களுடைய அடிப்படை அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்கில் உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். பேசிக்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ், உங்களோட ரீடிங் கேப்பபிலிட்டி, உங்களோட ரைட்டிங் கேப்பபிலிட்டி, உங்களோட ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் வளர்த்துக்கிட்டாலே ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 50% முயற்சியில் கிளியர் பண்ண அளவுக்கு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். என்னால் வந்து இதை படிக்க முடியும், எழுத முடியும், பேச முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம்.